ஷீரடியில் வசித்து வந்த அந்த பெண்மணியின் பெயர் தார்கட். ஒரு நாள் மதியம் அவர் வீட்டில் மதிய உணவு தயார் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென வீட்டிற்கு வெளியே நாய் வேகமாக குரைக்கும் சத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தார். நாயின் குரைப்போ உணவு வேண்டும் என்று கேட்பது போல இருந்தது. வீட்டிற்குள் சென்று தார்கட் ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வந்து நாயின் அருகில் போட்டார். அதை ஆசையோடு கவ்விக்கொண்டது நாய். அன்றைய தினம் சாப்பிட்டு முடித்ததும் சாய்பாபாவை தரிசிக்க அந்த பெண் பாபா தங்கியிருந்த மசூதியில் அவரை தரிசித்தார். அப்பொழுது பாபா, தாயே, நான் திருப்தி அடையும் வகையில் எனக்கு இன்று நீங்கள் உணவளித்தீர்கள். எப்பொழுதும் எல்லோரிடமும் இவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். சிப்போருக்கு உணவிட்ட பிறகே தாங்கள் சாப்பிடுங்கள் என்றார். தார்கட்டுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தனது சந்தேகத்தை பாபாவிடம் கேட்டார். பாபா, தாங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. நான் உங்களுக்கு உணவளித்தேனா? தாங்கள் அளித்த ரொட்டி துண்டை நான் சாப்பிட்டேனே. ரொட்டி துண்டு? அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லையே. இன்று மதியம் உங்கள் வீட்டிற்கு வெளியில் பசியில் வருந்திய நாய்க்கு ரொட்டி துண்டு கொடுத்தீர்கள் அல்லவா? ஆமா, அந்த நாயும் மற்ற உயிரினங்களும் என்னுடன் ஒன்றியதுதானே என்றாராம் பாபா. இதற்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கு புரிந்ததாம், இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களில் என்னை காண்கிறவர்கள் எனக்கு உகந்தவர்கள். அந்த பெண்மணிக்கு உண்மையை